வர எப்போ இந்த நியூ இயருக்கு ரெசல்யூஷன் ரெடியா? ஜிம் ஜாயின் பண்ண பிளானா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஜிம் ஜாயின் பண்றதுக்கு முன்ன எல்லாருக்கும் இருக்க காமன் டவுட், சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா, எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வருமா? இன்னைக்கு பார்க்க போற சப்ளிமெண்ட் கிரியாட்டின் மோனோஹைட்ரேட், அப்படின்னா எனர்ஜி பூஸ்டிங் மாலிகுல் which made up of 3 அமினோ ஆசிட்ஸ், அர்ஜினைன், கிளைசின் அண்ட் மீத்தியோனைன். இது ஸ்டீராய்டு, கிட்னி டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லி யாருன்னா சொன்னாங்கன்னா மண்டை மேலேயே போடுங்க. ஒர்க் அவுட் டைம்ல நம்ம ஸ்ட்ரென்த் ஆர் ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ண நம்ம மசில்ஸ்ல இருக்க ஏடிபி எனர்ஜி ஹெல்ப் பண்ணும். பட் இந்த ஏடிபி எனர்ஜி நம்ம மசில்ஸ்ல 2 to 3 செகண்ட்ஸ் மட்டும் தான் லாஸ்ட் ஆகும். இது திரும்ப ரீக்ரோத் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த கிரியாட்டின் மோனோஹைட்ரேட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏடிபி எனர்ஜியை ஃபாஸ்டரா ரீஃபில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிளஸ் நிறைய வாட்டரை நம்ம மசில்ஸ்ல புல் பண்ணும். ஸோ ட்ரிங்க் மோர் வாட்டர். ரைட்டு, அதுக்கு நான் நல்ல டயட் இருப்பேனே டாக்டர் நீங்க யோசிக்கிறது எனக்கு கேட்குது. 1 scoop ஆஃப் கிரியாட்டின் மோனோஹைட்ரேட் இஸ் ஈக்குவல் டு 1.5 கிலோ மட்டன். இன்னைக்கு இருக்க விலைவாசிக்கு டெய்லி 1.5 கிலோ மட்டன் சாப்பிடணும்னா நினைச்சு பாருங்க. என்ன எனக்கு சாப்பிடவே காசு இல்லை, அதுக்கு எதில் எதுக்கு காசு? டோசேஜ் 3 to 5 கிராம் per day சேஃப். ஸோ இதனால தான் வெயிட் லிஃப்டிங், ஸ்பிரிண்டிங், ஜம்பிங் பண்றவங்க கிரியாட்டின் மோனோஹைட்ரேட் எடுத்துக்கிறது நார்மலா இருக்கு. இந்த ரீசனுக்காக தான் ஜிம் ட்ரைனருமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்றாங்க. இதுக்கு மேலேயும் ஜிம் ட்ரைனர் உங்களை ஸ்கேம் பண்றாங்கன்னு நினைச்சீங்கன்னா யோசிக்கணும். சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை, அதாவது சயின்டிஃபிக்கா ஒன்றும் ப்ரூஃப் பண்ணல. இந்த நியூ இயர் ஜிம் ஜாயின் பண்ண போற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு டாக்டர் வால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.